தமிழ் தேசிய எழுச்சி விழாவில் அனைத்து திருப்பதி பொதுமக்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வராதீங்க. சுத்திரி உட்காந்து பெருசுகளாயிடும். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். பாதுகாப்போம் பாதுகாப்போம்.
அனைவரும் அமைதியாக அமரவும்.
ஹலோ 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 ஹலோ. வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மாமேதை மார்க்சுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். தமிழ் ஈழ விடுதலை களத்தில் களப்பலியான தோழர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். தம்பி அப்படியே உட்காருங்க. நான் அண்ணன் உட்காருங்க. நான் பேச போற உட்காருங்க. தயவு செய்து உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் உட்காருங்க. அவங்க நிக்கிறாங்க. அப்படியே உட்காருங்க. மேடையில் உட்காரு. சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். சொல்றதை கேளுங்க. அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காரு தம்பி. உட்காருங்க. முதல்ல கரும்பு சட்டை போடுற உட்காருங்க. அந்த இடத்துல உட்காருங்க தம்பி. போட்டாலும் எடுக்கலாம். உட்காருங்க. உட்காரு தம்பி. உட்காரு தம்பி. உட்காரு. அப்படியே அதே இடத்துல உட்காருங்க. அப்படியே உட்காரு. பண்ணி இறங்க வேண்டாமா? உட்காருமா. இறங்க வேண்டாம். உட்காருங்கல்ல. உட்காரு. நாம் வரையறுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் இங்கே படிக்க இயலாது. ஆதலால் ஒரு சில தீர்மானங்களை இங்கே நான் வாசிக்க விரும்புகிறேன். சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை தமிழ் தேசியத்தின் அடித்தளமாக கொண்டு செயல்படவும், சாதியையும் சாதியத்தை பாதுகாக்கும் மதவாதத்தையும் எதிர்த்து அனைவருக்கும் சம உரிமையும் சமூக நீதியும் உறுதி செய்யும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. இந்துத்துவ மத தேசியத்திற்கு எதிராக அனைத்து தேசிய இனங்களின் மொழி பண்பாட்டு அடையாளங்களையும் உரிமைகளையும் மதிக்கும் மதசார்பற்ற மொழிவழி தேசியத்தை கட்டி எழுப்பவும், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய எழுச்சியையும் இந்தியாவின் அனைத்து தேசிய இனங்களிடையே நல்லிணக்கம், நட்புறவு, ஐக்கியம் ஆகியவற்றையும் வளர்த்தெடுக்கவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. தடுத்து அரசமைப்பு சட்டத்தை கூட்டாட்சி கோட்பாட்டை வலுப்படுத்த ஒன்றிய அரசு இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தமிழர்களின் மொழி உரிமை, இன உரிமை, பண்பாட்டு உரிமை, பொருளாதார உரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கு உண்மையான மாநில சுழற்சியை உறுதி செய்ய வேண்டும். கல்வி, பொருளாதாரம், நிர்வாகம், கலை, இலக்கியம், பண்பாடு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மாநிலங்களின் அதிகாரத்தை விரிவுபடுத்தும் அரசமைப்பு சட்டத்தை திருத்தங்களை மேற்கொள்ள ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே அரசு, ஒரே ஆட்சி, ஒரே கட்சி என்ற ஆதிக்க அரசியலை நிராகரித்து மதசார்பற்ற சமத்துவ ஜனநாயக இந்தியாவை கட்டி எழுப்பவும், பிறமொழி பிற இன மக்களை பகையாக கருதாமல் அனைத்து தேசிய இனங்களின் எழுச்சிக்கும் ஐக்கியத்திற்கும் துணை நின்று கூட்டாட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. இப்படி 125 தீர்மானங்கள் அரசமைப்பு சட்டம், மொழி, கல்வி, ஆளுநர் உள்ளிட்ட தமிழீழம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் இலங்கை அரசு புதிதாக வரையறுக்க உள்ள அரசியலமைப்பு சட்டம் கடந்த 77 ஆண்டுகளாக தமிழர்கள் எதிர்கொண்டு வரும்
இன பாகுபாடு, அரசியல் உரிமை மறுப்பு, நில ஆக்கிரமிப்பு, திட்டமிட்ட சிக்கன குடியேற்றம் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய அடையாள சிறப்பு ஆகியவற்றை மேலும் தீவிரப்படுத்த வகையில் அமையும் என்கிற அச்சம் ஈழ தமிழர்களிடையே மேலோங்கியுள்ளது. குறிப்பாக முழுமையான ஒற்றையாட்சி முறையை திணித்து தமிழ் மக்களின் வாழ்வுரிமைகளை ஒன்றாக சிதைக்கும் நோக்கில் இச்சட்டம் வடிவமைக்க இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அச்சட்டம் அமைந்திட வேண்டும் என இச்சட்டம் அமைந்திட வேண்டும் என இம்மாநாடு இலங்கை அரசு வலியுறுத்தியுள்ளது. இனச்செருக்கலுக்கு தமிழகம் ஒன்றே தீர்வு என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடாகும். எனினும் உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஈழ தமிழர்களின் கருத்தறியும் வகையில் பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என இலங்கை அரசுக்கும் இந்திய அரசு உள்ளிட்ட அனைத்துலக சமூகத்திற்கும் இம்மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது. இப்படி தமிழீழம் தொகுதி மறு வரையறை உள்ளிட்ட 13 தலைப்புகளில் 125 தீர்மானங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் வகையில் அனைவரும் கைகளை தட்டி வரவேற்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். தீர்மானங்களும் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அழைப்பை ஏற்று வருகை என்ற நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி உள்ளது. மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. கட்டக்கிடங்காமல் இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற பொருளை விடவும், தோட்டத்தை விடவும், சிறுத்தைகளை விடவும் எளிய லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பிறந்தார்கள். உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற வகையில் நான் உங்களிடையே நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டானங்களை பேச இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன். நான் இப்போது அங்கீகாரப்பட்ட கட்சியாக இருக்கிறோம். இது வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளும் கட்சியாக வேண்டும். இந்த காலத்தில் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிப்போம். நன்றி கூறி விடுகிறது. நன்றி வணக்கம். காவுடாப்பா पंजाब सिंधु गुजरात मराठा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे
तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे